மனிதன் ஜீசஸ் என்று கத்துறான். ஸ்டீரிங் அதை விட்டுட்டு ஜீசஸ் கத்துன எனக்கு அந்த சீன் இன்னும் ஞாபகம் இருக்கு. கையை விரிச்சு, அப்பா இனி நீங்க தான் ஜீசஸ், நீங்க தான். ஆச்சரியம், யாரோ ஒரு ஏஞ்சல் போல காரை அப்படியே தூக்கி அந்த ரோட்டுக்கு சைடில் ஒரு சின்ன குழிக்குள்ள டொம்முன்னு விழுந்துச்சு. யாருக்குமே சேதம் இல்லை, காருக்குமே சேதம் இல்லை, காருக்கும் சேதம் இல்ல, காருக்கும் சேதம் இல்ல, யாருக்கும் சேதம் இல்ல, யாருக்கும் சேதம் இல்ல. பாடா ஒரு பெரிய மூச்சு. அந்த ஜீசஸ் என்ற அந்த சப்தம் எனக்கு கேட்டது. அவன் கையை விரிச்சிட்டான். அப்படித்தான் பூமியில கையை தூக்கிடுவோம். ஜீசஸ் ஜீசஸ், இனி அவ்வளவுதான் இந்த உலகம், நீங்க தான், நீங்க தான். ஆண்டவர் காப்பாற்றினார். அப்படித்தான் இந்த வசனத்தை வாசிக்கும் முதல்ல என் கண் குளமாகும். அன்னை காப்பாற்றினீரே, அன்பு கூறுகிற யாவரையும் பாதுகாக்கிறேன் என்று எழுதப்பட்டபடி இதுவரை காப்பாற்றுகிறார். இன்னும் எத்தனையோ பிரயாணம் செய்றோம். உங்களுக்கும் பாதுகாப்பு உண்டு. ஆமென். இந்த லவ் மட்டும் விட்டுறாதீங்க, கைதட்டுங்க பார்க்கலாம். ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. என்னை கண்டீரே, நன்றி ஐயா. சொல்லுங்க, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். தேங்க்யூ. முழு நன்றி அப்பா, நன்றி ஐயா. அன்பு கூறுவே, தேங்க்யூ அப்பா. ஆராதனை, ஆராதனை, ஜீசஸ், நன்றி அப்பா. ஆராதனை, ஆராதனை. சங்கீதம் 91 ஒரு 3 ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த வசனமெல்லாம் வார்த்தையெல்லாம் சத்தியம். சொல்லுங்க ஆமென். இந்த வார்த்தையெல்லாம் சத்தியம். இதை அப்படியே நீங்கள் நம்பலாம். அவர் வேதம் சொல்லுகிறது 91:14, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருப்பதால் நான் அவனை விடுவிப்பேன். ஆமென். நம்புறீங்களா? எஸ். நமக்கு ஒரு விடுதலை வாழ்க்கை உண்டு. வாஞ்சை என்றால் ஆங்கிலத்தில் லவ் அப்படின்னு இருக்கு. Because he has set his love upon me. அவர் மேல நமக்கு அன்பு இருப்பதனால நமக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு தெரியும், இந்த பொல்லாத உலகம், பிசாசுக்கு அடிமையா இருக்கிற உலகம், அநேகரை இயேசு கிறிஸ்து இல்லாதவர்களை பிசாசு பிடிக்கிறான். ஒன்னும் இயேசு இருக்கணும், இல்லைன்னா யார் இருப்பா? ஒரு மனிதன் இதயத்துல சாத்தான் இருப்பான். இந்த பொல்லாத, அதனாலதான் சுத்தி சுத்தி உங்களுக்கு பிரச்சனை. நீங்க பழகிற உலகம் சாத்தான ஆட்சி செய்கிற உலகமா இருக்கு. நீங்க பழகிற ஆட்களுக்குள்ள யார் இருக்கா அதிகமா? எதிரி சாத்தான். அதனாலதான் உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை. ஆனா இதன் மத்தியில இயேசுக்குள்ள இருக்கிற உங்களுக்கு என்ன உண்டு? விடுதலை, விடுதலை, விடுதலை. உனக்கு விடுதலை, விடுதலை, விடுதலை. எப்போதும் விடுதலை, விடுதலை, விடுதலை. நோயில் இருந்து விடுதலை, பேயில் இருந்து விடுதலை. நோயில் இருந்து விடுதலை, பேயில் இருந்து விடுதலை. விடுதலை, விடுதலை, விடுதலை. உனக்கு விடுதலை, விடுதலை, விடுதலை. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் விடுதலை உண்டு. விசுவாசிக்கிறீங்களா? கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் விடுதலை உண்டு. விடுதலை, விடுதலை. சொல்ல சொல்ல விடுதலை. வியாதியில் இருந்து விடுதலை, விடுதலை, விடுதலை கூறுகிறேன், விடுதலை கூறுகிறேன். விடுதலை, விடுதலை, விடுதலை.
பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, விடுதலை விடுதலை. இப்படி காட்டுங்க, எங்களுக்கு விடுதலை 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 விடுதலை. 4 விடுதலையா ஆண்டவர் உணர்த்துறார். 1, நீங்க வியாதியில் இருந்து விடுதலை பெறுவீங்க. ஆமென். அதுக்கு சாட்சி அந்த படுத்திருந்த மளிகைக்காரர், மளிகை வியாபாரி, மளிகை கடை வியாபாரி இத சொல்லி பொருத்தனை பண்ணாரு. இன்னைக்கு நடக்கிறாரு. ஆமென். ஊழியம் செய்யறாரு. எஸ். நோயிலிருந்து விடுதலை, பேயிலிருந்து விடுதலை. பிசாசு உங்களை கண்டா பயப்படுவான். எஸ். ஏன்னா அவனுக்கு தெரியும் நீங்க அவர் லவ்வர்னு சொல்லி. ஆமென். ஆகா, இந்த லவ்வருக்குள்ள நமக்கு கதை ஓடாதுன்னு ஓடியே போயிடுவாரு அந்த எதிரி. நீங்க ஒரு விடுதலையா வாழ முடியும். உங்க வீட்டை சத்துரு பாதிக்க முடியாது. ஆமென். அடுத்து பாவத்திலிருந்து விடுதலை. உங்களால பாவம் செய்ய முடியாது. எஸ். ஒருவேளை தப்பி தவறி பாவம் செஞ்சாலும் உடனே எழுந்துரு. நான் சொன்னேன், பன்றி சாக்கடைக்குள்ள படுத்தா சுகமா அப்படியே படுக்கும். ஆட்டுக்குட்டி சாக்கடைக்குள்ள போனா எப்படி இருக்கும்? உடனே துள்ளி. அது போலதான் நம்மளாம் ஆட்டுக்குட்டி, பன்னிக்குட்டி இல்ல, ஆட்டுக்குட்டி. நம்ம தெரியாம பாவம் விழுந்தாலும் என்ன செஞ்சிருவான்? ஐயோ வேண்டாம், இது அதுதான் லவ்வரு. அதுதான் லவ்வரு. உங்களால அதுக்குள்ள இருக்கவே முடியாது. தெரியாம சினிமாவில் ஆபாசத்தை பார்த்தாரா சீ அப்படின்னு அடுத்த சேனலுக்கு போவீங்க. நேற்று சொன்னேன், சில சமயம் டிவியே ஈரத்துணியை போட்டு மூடிடுவீங்க. இதுக்கு நமக்கு வேண்டாடா, இது எதையெல்லாம் ஆபாசத்தையே காட்டுதுன்னு சொல்லி. அதுதான் லவ். ஆமென். இவரை தவிர மற்றதெல்லாம் கவர்ச்சியே இருக்காது. அதனாலதான் அவருக்கு பேர் கவர்ச்சி நாயகனேன்னு சொல்லியிருக்கோம். ஆமென். கவர்ச்சி நாயகனே, கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடாத கண்மலையே, அவர்தான் நம்ம லவ்வர். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களால பாவம் செய்ய முடியாது. ஆமென். ஆமென். அப்படி இருந்தாலும் அதான் சொன்னேன், அந்த இளையகுமாரனை பாருங்களேன். தகப்பனோட இருக்கிற போது அவர் நல்ல மனிதனா தான் இருந்தார். ஆனா தகப்பனை விட கண்ணு எங்க போயிடுச்சு? அந்த சொத்து மேல, பணத்தின் மேல போயிடுச்சு. அதான் ஆபத்தே ஆரம்பிச்சிச்சு. அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய லவ்வரை விட பணத்தை லவ் பண்ணும்போது அவனுக்கு ஆபத்து. எஸ். பணம் வேணும், சம்பாதிக்கணும். ஆனா தேவனை விட பணத்தை அதிகம் நேசிக்க கூடாது. எஸ். உங்க லவ் எதுவா இருக்கணும்? ஜீசஸ். இப்ப நான் வந்து நிக்கிறேன்னா எவ்வளவு பணம் கொடுப்பாருன்னு நான் எதிர்பார்த்து நிக்கல. ஆமென். இங்க போனா வருமானம் எவ்வளவு வரும்னு நான் நினைக்கவே கூடாது. ஏன் ஏக்கம் உங்களை வாழ வைக்கணும். என்னுடைய ஏக்கம் உங்களை ஆசீர்வதிக்கணும். ஆமென். ஆமென். அந்த பணத்தை நினைக்கவே கூடாதுண்ணா. அப்படித்தான் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார். அப்போ ஃபர்ஸ்ட் அப்ப அவனுடைய தப்பு பாருங்க. அப்பா சொத்தை கொடுங்க அப்படின்னு வாங்கி அப்பா விட்டு தூரம் போறான். அப்படி தூரமா இருக்கீங்களா யாரும்? அப்ப எப்படி தூரம்னா தெரியும், எதை அதிகம் நேசிக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் நீங்க இருப்பீங்க. ஆனா தகப்பனை நேசிக்கிற அந்த நேசம், ஆனா அப்படி பணத்தின் மேல கண்ணு போடுறதுனால தூரம் போயிட்டான். தூரம் போனதுனால பிரச்சனை வந்துச்சு. உங்களுக்கு தெரியும், வறுமை வந்துச்சு, இருந்த பணம் போயிடுச்சு, வேதனை, விபச்சார வாழ்க்கை. இதெல்லாம் ஏன் வருது இந்த பூமியில? உங்களுக்கு தெரியும், இந்த பூமியில ஏன் விபச்சார வாழ்க்கை, ஏன் வறுமை இந்த தேசத்துல, ஏன் வறுமை, ஏன் ஏழ்மை? இந்த தேசம் யாரை விட்டு விலகி நிக்குது? இயேசுவை விட்டு. தகப்பனோடு இல்லாம தூரமா இருந்தா ஐயோ ஐயோன்னு சொல்ல வேண்டியது இந்த தேசத்தை. அதான் கடவுளோடு இல்லாம கடவுளை விட்டு தூரம் போனா இந்த கற்பழிப்பு, விபச்சாரம், கொடுமை, ஏழ்மை. ஆனா நல்ல வேளை புத்தி வந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஐயோ எனக்கு இந்த நிலைமை ஏன்? அவனுக்கு புத்தி தெளிந்தது, அவனுக்கு சக்தி வந்துச்சு. புத்தி தெளிந்தது, புது சக்தி வந்துச்சு. அப்பாடா, இந்த பன்றி வாழ்க்கை வேண்டாம், இந்த வாழ்க்கை வேண்டாம், எங்க அப்பா வீட்டுக்கு போறேன்னு சொல்லி அப்பாவை தேடி வந்தான். ஆமென். ஒருவேளை இந்த கூட்டத்துல தகப்பனை விட வேற எதை நேசித்தாலும், ஒருவேளை வாலிபர்கள் லவ்ல மாட்டிக்கிட்டீங்களா, வெளியே வந்துருங்க. வேண்டாம், அந்த வாழ்க்கை உங்களை சீரழிச்சிரும். வாலிப தங்கங்களே, இந்த சிற்றின்பம், இந்த
உலகம் உங்களை வேதனைப்படுத்திடும். ஓடி வந்துருங்க அப்பா வீட்டுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பான்னு வந்தான். அந்த லவ் அவனை காப்பாற்றியது. எஸ். அவன் சாப்பாட்டுக்காகத்தான் வந்தான். ஆனா அவன் கிடைச்ச ஆசீர்வாதம் எல்லாம் அபரிமிதம். இப்போ லேட் இல்ல, கம் அப்பா வீட்டுக்கு வந்துருங்க. உங்களோடு ஆண்டவர் பேசுறாரு. எங்க இருக்கீங்க? எதை அதிக நினைக்கிறீங்க? அதுதான் உங்க லவ்வர். எதை நினைக்கிறீங்க? கிரிக்கெட் தான் உங்க வாழ்க்கைன்னா அதான் லவ். வேறு என்னையா? என்னப்பா சொல்லியா? எனக்கு தெரியல. இவருக்கு ஆமென். எழுந்து புறப்ப தன் தகப்பனிடத்தில் வந்தான். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடுதலை விடுதலை விடுதலை, நமக்கு விடுதலை விடுதலை விடுதலை, இன்றைக்கு விடுதலை விடுதலை விடுதலை. பாவத்தில் இருந்து விடுதலை, சாபத்தில் இருந்து விடுதலை, பாவத்தில் இருந்து விடுதலை, சாபத்தில் இருந்து விடுதலை, விடுதலை விடுதலை விடுதலை, எனக்கு விடுதலை விடுதலை விடுதலை. ஓடி வர்றா. அவர் அப்படியே கட்டி பிடிச்ச எல்லா பாவத்தையும் மன்னிச்சிட்டார். ஆமென். அன்பு திரளான பாவங்களை மூடுது. எஸ். அவனை ஏன்டா செஞ்சான்னு கூட கேட்கல. உறவுக்குள்ள வந்துட்டில, இனி நீ தப்பு செய்ய மாட்ட, எனக்கு தெரியும். அதனால அவனை ஆசீர்வதிக்கிறாரு. ஆமென். கைதட்டு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடுதலை எங்கிருந்து? நோயிலிருந்து விடுதலை,